இந்த பதிவில் மறுமணம் பெண் 43 வயது, இவங்களுக்கு 42,000 ரூபா பென்ஷன் வாங்கக்கூடிய ஒருவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சரி, தேவரில் மறவர் பெண், மறுமணம், வயது 43, பென்ஷன் 42,000. இவங்க +2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சிருக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க, திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? ஓகே. இப்போ இவருக்கு கணவர் இறந்து விட்டார். அவருடைய கணவனாருடைய பென்ஷனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பையன் 20 வயசு. அந்த பையனுக்கு வாரிசு வேலைகள் கிடைக்கும். சரிங்களா? இவங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம். சரி, ரைட், ஓகே. இப்போ இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். கணவனார் பென்ஷன் வாங்குகிற ஒருத்தங்க திருமணம் செய்ய முடியாது. அந்த திருமணம் செய்தால் அவங்களுடைய பென்ஷன் கட் ஆகிவிடும். சரி, இப்போ இவங்க 42 வயதில் இவங்களுக்கு என்னென்னா ஒரு துணை வேணும். அவங்கள நேரில் பார்த்தேன். அவங்கள நேரில் பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசாக இருக்கிறாங்க. சிறு வயதிலே, இளம் வயதிலேயே அவங்க திருமணமானதுனால இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கிறாங்க. கணவர் தண்ணி அடித்து அவர் நிறையா நொந்து போய் அது ஆயிடுது. சரிண்ணா? அதனால் கணவர் இறந்து விட்டார். கணவர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்ததுனால அந்த பென்ஷன் வருது. அந்த பையனுக்கும் வாரிசு வேலை கிடைத்திரும். பெண்ணை திருமணம் செய்து அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க தனியாக இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய நிலவரம். இப்போ இவங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஃபோட்டோ, பயோடேட்டா, அதாவது உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேர், படிப்பு, வயசு, ஜாதி எல்லாம், இவங்களுக்கு ஜாதி மதம் தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் நான் தெளிவாக சொல்லணும்னா, இனிமேல் இப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இவங்களை பார்க்கணும்னா முதல்ல எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணோன்னா என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய முழு விவரம்னா என்னென்னா உங்கள் பேர், படிப்பு, வயது, வேலை, வருமானம், ஜாதி, ஊர், இவங்க எந்த ஊராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய ஐடி நம்பரை கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா முடியலையான்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு இந்த ஐடியில் உள்ள பெண், மறவர் பெண், 43 வயசு, 42,000 ரூபா பென்ஷன். இவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இப்படி பண்ணவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நேர்மையாக இந்த தொழில் நடத்துகிறதுனால இப்படி ஒரு விஷயம். அடுத்தபடியாக இங்கே பணம் கட்டி பதிஞ்சவங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய விவரங்களை நீங்கள் எங்களுக்கு உண்மையான விவரங்களை கூறணும். ஒன்று. ரெண்டாவது, வாட்ஸ்அப்பில் எனக்கு பேசி அனுப்பிடுங்க. உங்களுடைய விவரத்தை சுருக்கமாக பேசுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் தினசரி இப்போ முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4 கல்யாணங்கள். நான் எங்கே போகிறது? அதனால் எனக்கு டைம் அவ்வளோவா இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சில பேர்கள் நீங்கள் என்கிட்ட தனியாக எதுவும் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், அப்போ பேசுங்க. என்னை நேரே காணணுன்னா ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. தினசரி மதியம் 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பேன். அதுலேயும் ஒரு சில நாளைக்கு தவிர்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் வெளியே போயிட்டு நான் 11 மணிக்கு தான் வந்தேன். அதனால் இந்த பெண் விவரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பெண் பேரையோ மற்ற விவரங்களையும் சொல்லக்கூடாதுங்கிறக்காண்டி. ஒரு சிலவர் என்ன செய்றீங்க, உங்களை பற்றி யூடியூப்பில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மன உளைச்சல் ஆகிரும். அதனால் சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நீங்கள் என்கிட்ட பேசும்போது நான் உங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் நான் யூடியூப்பில் போட மாட்டேன். நீங்கள் பேசினாலும் அடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். 1 நாள் 2 நாள் கழித்து நீங்கள் என்கிட்ட பேசின விஷயத்த நான் யூடியூப்பில் போடுறேன். நான் உங்களுடைய விவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சம்மதம் சொன்னாங்கன்னா முடிச்சுக்கலாம் அல்லவா? யூடியூப்பில் நான் உங்களுடைய விவரத்தை போடுவதுக்கு உங்களுக்கு சம்மதமாக கேட்ட பிறகு தான் நான் போடுவேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சில பேர் பேசுகிறத அப்படியே போட்டேன்னு. போட்டால் தானே தெரியும். ஒரு நாளைக்கு நான் 100 பேர்கிட்ட பேசுகிறேன் குறைஞ்சபட்சம். எல்லாத்தையும் போட முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு 1 2 தான் பேசுவேன். 1 2 தான் போட முடியும் எனக்கு. அதனால் தயவு செய்து
மறவர், ஜாதி தடையில்லை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவனார் பென்ஷனை தான் நான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 42,000 பென்ஷன், இன்னும் அடுத்து வந்து ஒரு 10,000 கூடும். அடுத்து வந்து இவங்க +2 முடிச்சுட்டு டிடிஎல் முடிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ள நிலவரம். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாச்சு. பையன் வந்து 20 வயசு ஆகுது. அவனுக்கு அந்த வாரிசு வேலை கிடச்சிரும். ஏன்னா வாத்தியார் வேலை அப்படிங்கும்போது அது ஒரு இதில் இருக்குது. இவங்களை பற்றி மேலும் விவரங்கள் வேணும்னா நேரடி என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க. காலைல 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள வாங்க. நேரடியாக நான் கேட்டு உங்களுக்கு பேசி முடித்து தருகிறேன். இவங்களுக்கு ஒரு நல்ல துணை அமையணும். நல்லா அழகாக இருக்கிறாங்க, லட்சணமாக இருக்கிறாங்க. ஏன்னா 42 வயசுனா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் எல்லா விவரமும் சொல்லிட்டேன். இதுக்கு விருப்பம் இருக்கிறவர்கள் மட்டும் ஃபோட்டோ விவரங்களை எனக்கு அனுப்பி வைக்கவும். இவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.